எங்களை தாழ்த்தி உயர்த்துகிறோம். இந்த பவனியில் நம்முடைய நாம் மையப்பட ஆண்டவரே, இந்த வார்த்தையை சொல்லும்போது கேட்கிற ஜனங்கள் உணர்வடைய மனம் திரும்ப கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை மெய்யான தேவன் நித்திய ஜீவன் என்று அறிந்து கொள்ள கிருபை தார். சகலத்தையும் நம்முடைய பாதத்தில் ஒப்பு கொடுத்து எங்களை தாழ்த்தி உயர்த்துகிறோம். துதிகான மகிமை உமக்கு செலுத்துகிறோம். முழு பொறுப்பெடுத்து காத்துக்கொள்ளும். வெயில் உஷ்ணத்தை மட்டுப்படுத்தும். சகல துதிகான மகிமையை ஆமுக்கு செலுத்தி மீட்பெருமானரும் ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமுள்ள நாமத்தில் துதி சுதந்திரத்தோடு விண்ணப்பத்தை மன தாழ்மையாய் விசுவாசத்தோடு கெஞ்சி மன்றாடுகிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். சந்தோஷம் கொடுக்க
ரட்சிப்பு சர்வ உலகத்திலே. இயேசுவின் நாமமே பாவிக்கு ரட்சிப்பு சர்வ உலகத்திலே. தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டுப்போகாமல் நித்திய ஜீவனை அடைம்படிக்கு அவரை தந்தரனே இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். ஆண்டவராகிய இயேசு சொல்லுகிறார், தேவன் அன்பாகவே இருக்கிறார். என்னிடத்தில் வருகிறவனை நான் புறம்பே தள்ளுவதில்லை என்று ஆண்டவராய் இயேசு சொல்லுகிறார். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் இடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று ஆண்டவராய் இயேசு சொல்லுகிறார். பூமியின் எல்லை எங்கும் உள்ளவர்களே, என்னை நோக்கி பாருங்கள், அப்பொழுது ரட்சிக்கப்படுவீர்கள். நானே தேவன், வேறு ஒருவரும் இல்லை. நம்முடைய மீறுதல் நிமித்தம் அவர் காயப்பட்டு, நம்முடைய அக்கிரம நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவனை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசமுள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் மாணவராய் இருக்கிறார். சந்தோஷமே சமாதானமே, சந்தோஷமே சமாதானம். இந்த நிலத்தில் வந்ததா, இந்த சந்தோஷம் உனக்கும் வேண்டுமா? இந்த சந்தோஷம் உனக்கும் வேண்டுமா? இந்த சந்தோஷம் உனக்கும் வேண்டுமா? இன்று இயேசு வந்தை ஓடிவார், இன்று இயேசு வந்தை ஓடிவார். சந்தோஷமே. உங்களுக்கு பிரியமானவர்களே, இந்த காலை வேளையிலே உங்கள் மத்தியில் வந்திருக்கிறோம். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, என்னிடத்தில் வாருங்கள் என்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொல்கிறார். இதோ வாசற்படி நின்று கதவை தட்டுகிறேன், ஒருவனின் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் அவனோடு நான் பிரவேசித்து அவன் போஜனம் பண்ணுவேன் என்று நம்ம கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொல்கிறார். இந்த 2 வசனத்திலே நாம் பார்ப்பது என்னவென்றால், கர்த்தர் சொல்கிறார், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறேன் என்னிடத்தில் வாருங்கள் என்றார். என் பிரியமானவர்களே, நம் காலைதோறும் காலையிலே உம்மிடத்தில் வந்திருக்கிற இந்த பெனியல் ஹவுஸ் ஆஃப் வர்ஷிப் பிள்ளைகள் ஊர்வலமாக போய்கொண்டிருக்கும் பொழுது இந்த வார்த்தைகளை கர்த்தர் உங்களிடத்தில் பகிர்ந்து கொள்ளும்படியாக ஆவியானவர் உங்களோடு பேசும்படியாக சொல்லுகிறார். வருத்தப்பட்டு என்றால் நம் காலையிலே எவ்வளவு கஷ்டங்கள் இருக்கலாம், நம்முடைய வாழ்க்கையிலே எவ்வளவு பிரச்சனைகள் இருக்கலாம், துன்பங்கள் இருக்கலாம், துயரங்கள் இருக்கலாம், கவலை இருக்கலாம். ஆனால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உங்களை பார்த்து சொல்கிறார், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களை என்னிடத்தில் வாருங்கள் என்று அன்போடு அழைக்கிறார். ஆம் பிரியமானவர்களே, நம் கவலை யாரிடத்துல போய் சொல்ல வேண்டும், யாரிடத்துல நாம் பகிர்ந்து கொள்ள வேண்டும்? துன்பத்தில் இருக்கலாம், துயரத்தில் இருக்கும் பொழுது ஆண்டவர் இந்த வார்த்தை சொல்லுகிறார். அதுக்கு இந்த காலை வேளையிலே
உங்களிடத்தில் வரும்போது இந்த வார்த்தைகளை கொஞ்சம் கவனித்து கேட்கிறது என்றால் உங்களுக்கு அது பிரயோஜனமா இருக்கும். துன்பத்திலும் துயரத்திலும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டு நான் பாவி என்ற ஒரு வார்த்தை சொன்னால் போதும், அவர் உண்மை அவருடைய ரத்தத்தால் நீங்கள் கழுவி சுத்திகரிக்கப்பட்ட பொழுது கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். சமாதானம் உனக்கும் வேண்டுமா? சமாதானம் உனக்கும் வேண்டுமா? சமாதானம் உனக்கும் வேண்டுமா? இயேசு நம்மை ஓடிவா, இயேசு நம்மை ஓடிவா. சந்தோஷமே சமாதானமே, சந்தோஷமே சமாதானமே, சந்தோஷமே சமாதானமே. இன்று இயேசு அண்டை ஓடிவா, இன்று இயேசு அண்டை ஓடிவா. மோட்ச பாக்கியம் உனக்கு வேண்டுமா? மோட்ச பாக்கியம் உனக்கு வேண்டுமா? மோட்ச பாக்கியம் உனக்கு வேண்டுமா? இன்று இயேசு அண்டை ஓடிவா, இன்று இயேசு அண்டை ஓடிவா. சந்தோஷமே சமாதானமே, சந்தோஷமே சமாதானமே, சந்தோஷமே சமாதானமே. இந்த உள்ளத்திலே சுவந்ததா, இந்த உள்ளத்திலே சுவந்ததா. இயேசு கிறிஸ்துவை நீ இன்று ஏற்றுக்கொள், இயேசு கிறிஸ்துவை நீ இன்று ஏற்றுக்கொள், இயேசு கிறிஸ்துவை நீ இன்று ஏற்றுக்கொள். உந்தன் உள்ளத்தில் வந்திடுவார், உந்தன் உள்ளத்தில் வந்திடுவார். சந்தோஷமே சமாதானமே, சந்தோஷமே சமாதானமே, சந்தோஷம். வெளியேறில் ஆராதனை வீட்டிலிருந்து பவனியாக சாட்சியாக இந்த சிறுபிள்ளைகள் கையில் விதமாக பேனர்களை பிடித்துக் கொண்டு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய ஜீவ வார்த்தைகளை வசனங்களை சொல்லிக்கொண்டு விதமாக நாங்கள் வந்து கொண்டிருக்கிறோம். மேலாகவே இயேசு கிறிஸ்து உங்களை நேசிக்கிறார் என்பது இந்த உலகத்திலே மிகவும் அறிவும் பெரிதுமான ஒரு விசேஷ சாட்சியாக காணப்படுகிறது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உங்களுக்காக எனக்காக 2024 ஆண்டுகளுக்கு முன்பாக இந்த உலகத்தில் அவதரித்தார். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவரோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்திரளி இவ்வளவா உலகத்தில் அன்பு கொடுத்தார் என்று பரிசுத்த வேதாகமத்தில் போடப்பட்டிருக்கிறது. ஆகவே இந்த கர்த்தராகிய தேவன் நம்முடைய ஒரே பேரான குமாரனாகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை உங்களுடைய என்னுடைய பாவங்களை மன்னிக்க சிலுவையிலே சுமந்து தீர்க்க கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை தம்முடைய ஒரே பேரான குமாரனை இந்த உலகத்திற்கு அனுப்பினார். எதற்காக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை தேவனாகிய கர்த்தர் இந்த உலகத்திற்கு அனுப்ப வேண்டும்? நாம் பரிபூர்ண முதற்கொண்டு தாழ்கள் என்று பரிசுத்த வேதாகமத்தில் போடப்பட்டிருக்கிறது. நன்மை செய்கிறவர்களே ஒருவனாகிய நம்ம எல்லாரும் வழி தப்பி வேகமாய் கெட்டு போனார்கள் என்று போடப்பட்டிருக்கிறது. ஆகவே இந்த கெட்டுப்போன பாவிகளாக நம்ம இந்த மோசம் பெறுவதற்கு ஆண்டவராகிய ஒரே வழி என்று பரிசுத்த வேதாகமத்தில் போடப்பட்டிருக்கிறது. யோவான் 14:6 நானே வழியும் சத்தியம் ஜீவனமாயிருக்கிறேன், என்னை அல்லாமல் ஒருவனும் பிதாவிடத்தில் வரான் என்று போடப்பட்டிருக்கிறது. ஆகவே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே பரலோகத்துக்கு செல்லும் வழி. அவரை அண்டிக் கொண்டு இன்றைக்கே உங்களுடைய இதயத்தை ஒப்புக்கொடுப்பீர்கள் என்றால் நீங்கள் ஒரு நாளிலே இந்த உலகத்தை விட்டு பிரியும் நாளிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோடு நீங்கள் சேர முடியும். இதுவே மகா பெரிதான ஒரு அன்பின் செய்தி, ஒரு பாக்கியமான செய்தி. நீங்கள் இதை கேட்பதன் மூலமாக பாக்கியவான்களாய் இருக்கிறீர்கள் என்று பரிசுத்த வேதம் சொல்கிறது. ஆகவே இந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் அறைகூவலுக்கு உங்களுடைய இருதய கனவை நீங்கள் திறந்து கொடுக்க வேண்டுமாய் தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே என்னுடைய உள்ளத்திலே வார என்னுடைய பாவங்களை கழுவியேறும் என்று ஒரே வார்த்தையை நீங்கள் சொல்வீர்கள் என்றால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களுக்கு பேரானந்த சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் பரலோக வாழ்க்கையை உங்களுக்கு கொடுத்து காத்துக் கொண்டிருக்கிறார். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசியை அப்போது நீங்கள் வீட்டாக ரட்சிக்கப்படுவீர்கள்.
பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார் என்கிற வார்த்தை உண்மையும் எல்லா அங்கீகரிப்புக்கும் பாத்திரமுள்ளதாக இருக்கிறது. இரத்தம் சென்றில்லாமல் பாவ மன்னிப்பு உண்டாகாது. நீங்கள் மனம் திரும்பி குணப்படுங்கள். தேவன் தம்முடைய ஒரே குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடைபடிக்கு அவரை தந்திரனே உளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். நாம் பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணுகிறார். தேவன் அன்பாகவே இருக்கிறார். என்னிடத்தில் வருகிறவனை நான் புறம்பே தள்ளுவதில் என்று ஆண்டவராய் இயேசு சொல்லுகிறார். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருகிறேன் என்று ஆண்டவராய் இயேசு சொல்லுகிறார். பூமியின் எல்லையெங்கும் உள்ளவர்களே, என்னை நோக்கி பாருங்கள், அப்பொழுது ரட்சிக்கப்படுவீர்கள். நானே தேவன், வேறு ஒருவரும் இல்லை.
உன்னை இயேசு காக்கிறார். இயேசு போஷிக்கிறார். இயேசு போஷிக்கிறார். நீ யாராக இருந்தாலும் உன்னை இயேசு போஷிக்கிறார். நீ யாராக இருந்தால் இயேசு போஷிக்கிறார். இயேசு இருந்தாலும் உன்னை இயேசு நேசிக்கிறார். நீ யாராக இருந்தாலும் உன்னை இயேசு நேசிக்கிறார். இயேசு ரட்சிக்கிறார். இயேசு ரட்சிக்கிறார். நீ யாராக இருந்தாலும் உன்னை இயேசு ரட்சிக்கிறார். நீ யாராக இருந்தாலும் பேசலாம். இயேசுன்னா பேர், அவர் ரட்சிக்க வந்தவர். உலகத்தில் இயேசுன்னா ரட்சிக்க வந்தவர். பாவத்திலேருந்து விடுதலை, மெய் சமாதானம், மெய் சந்தோஷம். பாவத்திலேருந்து விடுதலை, நம்ம பாவம் மன்னிப்புக்காக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்து நமக்காக சிலுவிலே அறையப்பட்டு ரத்தம் சிந்தி மரித்து உயிர் தெழுந்தார். இயேசு கிறிஸ்து ரத்தம் சகல பாவம் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்புங்கள், விசுவாசிங்கள், ஏற்றுக்கொள்ளுங்கள். அப்போது மெய் சமாதானம், மெய் சந்தோஷம் பெற்றுக்கொள்ளலாம். மரித்தால் மோட்சத்துக்கு போகலாம். இயேசு கிறிஸ்து அல்லாமல் ஒருவராலும் ரட்சிப்பு இல்லை. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்புங்கள், விசுவாசிங்கள். கிறிஸ்து சீக்கிரமாய் வரப்போறார். ஜனங்களை சத்தியத்தோடும் பூமி நீதியோடும் நியாயத்திற்கு வருகிறார். அவரை நம்புங்கள், விசுவாசிங்கள், ஏற்றுக்கொள்ளுங்கள். அப்போது நீங்களும் உங்கள் வீட்டார அனைவரும் ரட்சிக்கப்படுவீர்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். இயேசுவின் நாமமே
உலகத்திற்கு வந்து ரத்தத்தை சிந்தி பலியாக பலித்தார். இந்த உலகத்திற்கு வந்து ரத்தத்தை சிந்தி பலியாக பலித்தார். நம்மை ரட்சிக்க சந்தோஷப்படுத்த சிலுவையில் மரித்தார். நம்மை ரட்சிக்க சந்தோஷம் கொடுக்க சிலுவையில் மரித்தார். இயேசுவின் நாமம் பாடிக்க ரட்சிக்க இயேசுவின் நாமத்தை பாடிக்க ரட்சிக்க நீ யாராக இருந்தாலும் நீ யாராக இருந்தாலும் உன்னை இயேசு எனக்கு அருமையானவர்களே, எங்கள் உடன்பிறவா சகோதர சகோதரிகளே, உங்கள் யாவருக்கும் இந்த கால வேளையிலே வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின அருளாகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே வாழ்த்துதலையும் சமாதானத்தில் கூறுகிறோம். எனது பிரியமானவர்களே, இந்த விடுமுறை வேதாகம பள்ளி சிறு பிள்ளைகள் நடத்தப்படுகிற இந்த வேதாகம பள்ளியிலே அந்த பிள்ளைகள் வாயிலாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் அன்பை குறித்து ஒரு 2 நிமிஷம் இந்த பாகத்தில் சொல்லி போகிறோம். எனக்கு மிகவும் பிரியமானவர்களே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து யார்? இயேசு நேசிக்கிறார், இயேசு நேசிக்கிறார். நீ யாராக இருந்தாலும் என்னை இயேசு நேசிக்கிறார். இயேசு இருந்தாலும் உன்னை இயேசு நேசிக்கிறார். பிரியமானவர்களே, தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனாகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டுப் போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை தந்தருளி எவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். பிரியமானவர்களே, உலகத்தில் இயேசு கிறிஸ்து அன்பு கூர்ந்தார் என்றால் எல்லா மனுஷனையும் அவர் நேசிக்கிறார். இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா ஜாதி மதம் பேதம் இல்லாமல் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மனுஷ ஜாதியான சகல ஜனங்களை அவர் நேசிக்கிறார். ஆகவேதான் இந்த மனுஷனுடைய பிரியமானவர்களே, இந்த மனுஷனுடைய மீட்புக்காக, இந்த மனுஷனுடைய பாவ மன்னிப்புக்காக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து 2024 வருஷத்துக்கு முன்பாக உலகத்தின் மத்திய பாகத்தில் வெளிப்பட்டார். எதற்காக? அவர் நேசித்த அன்பு, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அன்பு இந்த உலகத்தில் ஒரு மனுஷனும் கெட்டு போவது தேவனுடைய சித்தம் அல்ல. எல்லா மனுஷர் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடையவும் அவர் சித்தமுள்ளவராக இருக்கிறபடினால் அருமையானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வெளிப்பட்டு பிரியமானவர்களே, மனுக்குலத்தின் பாவ மன்னிப்புக்காக அவர் சிலுவையிலே அறையப்பட்டார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கைகளிலே ஆணிகள், கால்களிலே ஆணிகள், ஈட்டினாலே குத்தப்பட்டார். மனுஷன் தலையிலே முன்பிடம் சூட்டி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை தலையில அடித்தார்கள். எதற்காக? எங்கெல்லாம் மனிதனுடைய சரீரத்திலே அவயங்களிலே பாவங்கள் பிறப்பிக்கப்படுகிறதோ அந்த இடத்திலெல்லாம் இயேசு கிறிஸ்து அடிக்கப்பட்டார், வாதிக்கப்பட்டார். நமக்காக, நம்ம எல்லாருடைய பாவங்களுக்காக சிலுவையிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிர் தெழுந்தார். எங்களுக்கு அருமையானவர்களே, இந்த காலத்திலே
கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவாளர் கொடுத்திருக்கிற கிருபையின் காலத்திலே மனம் திரும்பி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்வோமேனால் பாவத்திலிருந்து விடுதலை, மெய் சமாதானம், மெய் சந்தோஷம். உலகத்தின் முடிவு காலத்தில் இருக்கிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரப்போகிறார். ஜனங்களை சத்தியத்தோடும் பூமியை நீதியோடும் நியாயம் தீர்க்க வரப்போகிறார். உலகத்தின் முடிவு காலத்தில் இருக்கிறோம். உலகத்தின் அழிவின் பாதையிலே போய் கொண்டிருக்கிறது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொன்ன அவருடைய வருகைக்கான அடையாளம், ஜனத்துக்கு விரோதமாய் ஜனம், ராஜ்யத்துக்கு விரோதமாய் ராஜ்யம் எழும்பும். பிரியமானவர்களே, பூமி எங்கும் அந்தகாரம் உண்டாயிருக்கிறது. மூன்றாம் உலக யுத்தம் நடப்பதற்கான நடந்து கொண்டிருக்கிறது. பிரியமானவர்களே, பஞ்சம் உலகம் முழுவதும் இன்றைக்கு பஞ்சம் தொடங்கி இருக்கிறது. உலகம் முழுவதும் இந்த குளோபல் வார்மிங் நிமித்தம் எங்கு பார்த்தாலும் கால சூழ்நிலைகள் மாறி, பிரியமானவர்களே, நடக்க வேண்டிய காலங்களிலே நடவாமல் நடக்கக்கூடாத காலங்களிலே இன்றைக்கு மழையை பார்க்கிறோம், வெயிலின் தாக்கத்தை பார்க்கிறோம். இவைகளெல்லாம் பிரியமானவர்களே வேதனைக்கு ஆரம்பம். ஆகவே எங்களுக்கு அருமையானவர்களே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வருகிறார். ஜனங்களை சத்தியத்தோடும் பூமியை நீதியோடும் நியாயம் தீர்க்க வருகிறார். மனம் திரும்புங்கள், மனம் திரும்ப என வேதம் சொல்கிறது. இந்த கடைசி காலத்திலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அன்பு எல்லா மனுஷன் மேல் இறங்கி இருக்கிறபடினாலே மனம் திரும்புவோமாக. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை இரட்சகராய் ஏற்றுக்கொள்வோமாக. பாவத்தில் விடுதலை, மெய் சமாதான, சந்தோஷம், பரிசுத்த வாழ்வு, மரித்தால் மோட்சானந்த பாக்கியம். பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவை தவிர வேறொருவராலும் இவ்வளவு பெரிதான மீட்பை, ரட்சிப்பை, விடுதலை தர முடியாது. ஆக இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிப்போம். மனம் திரும்புவோமா? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நம்புவோமா? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்வோமா? சிந்தித்து செயல்படுங்கள். இனி காலம் செல்லாது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வருகிறார். அவரை நம்புங்கள், விசுவாசிங்கள். அப்போது நீங்களும் உங்கள் வீட்டார் அனைவரும் ரட்சிக்கப்படுவீர்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆஸ்வதிப்பாராக. நாங்கள் பெனியேல் ஆராதனை வீடு, மேட்டு குறுக்கு தெரு, விரிவாக்கம், சேக்காடு, ஞாயிற்றுக்கிழமை 9:30 மணிக்கு கூடி வருகிறோம். மேலும் அதிகமாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொள்ள விரும்பினால் வாருங்கள். கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பாராக. ஆமென். இந்த சந்தோஷம் உனக்கு வேண்டுமா? இந்த சந்தோஷம் உனக்கு வேண்டுமா? இந்த சந்தோஷம் உனக்கு வேண்டுமா? இந்த இயேசு வந்தை வாடிவா, இந்த இயேசு வந்தை வாடிவா. சமாதானம் உனக்கு வேண்டுமா? சமாதானம் உனக்கு வேண்டுமா? சமாதானம் உனக்கு வேண்டுமா? இந்த இயேசு வந்தை வாடிவா, இந்த இயேசு வந்தை வாடிவா. மோட்சபாக்கியம் உனக்கு வேண்டுமா? மோட்சபாக்கியம் உனக்கு வேண்டுமா? மோட்சபாக்கியம் உனக்கு வேண்டுமா? இந்த இயேசு வந்தை வாடிவா, இந்த இயேசு வந்தை வாடிவா. இயேசு கிறிஸ்துவை நீ ஏற்றுக்கொள், இயேசு
கிறிஸ்துவை நீ இன்று ஏற்றுக்கொள். இயேசு கிறிஸ்துவை நீ இன்று ஏற்றுக்கொள். உந்தன் உள்ளத்தில் வந்திடுவார். உந்தன் உள்ளத்தில் வந்திடுவார். நீங்கள் மனம் வேறு ஒருவரால் வானத்தில் கீழங்கு மனுஷருக்குள்ளே அவருடைய நாமம் இல்லாமல் வேறொரு நாமம் கட்டளப்படவும் இல்லை. பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார் என்கிற வார்த்தை உண்மையும் எல்லா அங்கீகரிப்புக்கும் பார்க்கும்படியாக இருக்கிறது. இயேசு கிறிஸ்துவை விசுவாசிங்க, நம்புங்க, எங்கள் வீட்டார் அனைவரும் ரட்சிக்கப்படுவீர்கள். இயேசு கிறிஸ்துவை நீ இன்று ஏற்றுக்கொள். உந்தன் உள்ளத்தில் வந்திடுவார். உந்தன் உள்ளத்தில் வந்திடுவார். இயேசு கிறிஸ்துவை நீ இன்று ஏற்றுக்கொள். இயேசு கிறிஸ்துவை நீ இன்று ஏற்றுக்கொள். இயேசு கிறிஸ்துவை நீ இன்று ஏற்றுக்கொள். உந்தன் உள்ளத்தில் வந்திடுவார். உந்தன் உள்ளத்தில் வந்திடுவார். சந்தோஷமே சமாதானம். சந்தோஷமே சமாதானமே. சந்தோஷமே சமாதானம். உந்தன் உள்ளத்தில் இயேசு வந்ததால். உந்தன் உள்ளத்தில் இயேசு வந்ததால். உந்தன் உள்ளத்தில் எந்த மாற்றமே. உந்தன் உள்ளத்தில் எந்த மாற்றமே. உந்தன் உள்ளத்தில் உந்தன் உள்ளத்தில் இயேசு வந்ததால். உந்தன் உள்ளத்தில் இயேசு வந்ததால். இயேசுவின் நாமம் பாவிக்க ரட்சிப்பு சகலமுலகத்திலே. இயேசுவின் நாமம் பாவிக்க ரட்சிப்பு சகலமுலகத்திலே. ஆகாயத்தின் கீழ் மனுஷர்களுக்குள் இந்த நாமத்தில் ரட்சிப்பு. ஆகாயத்தின் கீழ் மனுஷர்களுக்குள் இந்த நாமத்தில் ரட்சிப்பு. நம்மை ரட்சிக்க சந்தோஷம் கொடுக்க சிலுவையில் மரித்தார். நம்மை ரட்சிக்க சந்தோஷம் கொடுக்க சிலுவையில் மரித்தார். இயேசுவின் நாமம் பாவிக்க ரட்சிப்பு சகலமுலகத்திலே. இயேசுவின் நாமம் பாவிக்க ரட்சிப்பு சகலமுலகத்திலே. இந்த உலகத்திற்கு வந்த இரத்தத்தை சிந்தி பலியாய் அர்ப்பணித்தார். இந்த உலகத்திற்கு வந்த இரத்தத்தை சிந்தி பலியாய் அர்ப்பணித்தார். நம்மை ரட்சிக்க சந்தோஷம் கொடுக்க சிலுவையில் மரித்தார். நம்மை ரட்சிக்க சந்தோஷம் கொடுக்க சிலுவையில் மரித்தார். இயேசுவின் நாமம் பாவிக்க ரட்சிப்பு சகலமுலகத்திலே. இயேசுவின் நாமம் பாவிக்க ரட்சிப்பு சகலமுலகத்திலே. இயேசு நேசிக்கிறார்.
இருந்தாலும் இயேசு ரட்சிக்கிறார், இயேசு காக்கிறார், இயேசு காக்கிறார். நீ யாராக இருந்தாலும் இயேசு காக்கிறார், நீ யாராக இருந்தாலும் இயேசு காக்கிறார், இயேசு போஷிக்கிறார், இயேசு போஷிக்கிறார். நீ யாராக இருந்தாலும் இயேசு போஷிக்கிறார், நீ யாராக இருந்தாலும் இயேசு போஷிக்கிறார், இயேசு நேசிக்கிறார், இயேசு நேசிக்கிறார். நீ யாராக இருந்தாலும் இயேசு நேசிக்கிறார், நீ யாராக இருந்தாலும் இயேசு நேசிக்கிறார். இயேசு காக்கிறார், இயேசு காக்கிறார். நீ யாராக இருந்தாலும் இயேசு நீ யாராக இருந்தாலும் இயேசு காக்கிறார், இயேசுவின் நாமமே பாடித்து ரட்சிப்பு சர்வலோகத்திலே, இயேசுவின் நாமமே பாடித்து ரட்சிப்பு சர்வலோகத்திலே. உங்களுக்கு சொல்லி பலியாய பணிப்பார், இந்த உலகத்திற்கு வந்து ரத்தத்தை சிந்தி பலியாய பணிப்பார். நம்மை ரட்சிக்க சந்தோஷம் கொடுக்க சிலுவையில் மரித்தார், நம்மை ரட்சிக்க சந்தோஷம் கொடுக்க சிலுவையில் மரித்தார். பிள்ளைங்க ஒரு நிமிஷம் கவனிங்கன்னா, இப்போ ஜெபித்து நான் உங்களை காலை காலை சிற்றுண்டிக்கு அனுப்புகிறோம். நீங்கள் கையை கழுவிட்டு வந்து உட்கார்ந்து நீங்கள் சாப்பிட்லாம். வரதுக்கு முன்னாடி உங்கள் கீடங்கள் எல்லாம் கழட்டி கொடுத்துருவாங்க. போகும்போது உங்களுக்கு கொடுத்துருவாங்க அதை. சரி, இப்போ சரி நீங்களும் கூட வச்சிங்க அதை. நம்ம சாப்பாட்டை கூப்பிட்றோம். அதனால் அமைதியாய் நீங்கள் ஒருத்தர் யாரும் நெருக்கிறது தள்ளுறது சண்டை போடுறதுலாம் இருக்கக்கூடாது. ஜெபித்து பின்பு நீங்கள் போய் உங்கள் ஆகாரத்துக்கு சாப்பிட்டுட்டு ஒரு 10 minutes முடிச்சுட்டு நம்ம 15 minutes எல்லாரும் உள்ளே வந்து அமர்படியாய் அன்புடன் கேட்டுக்கொள்ளப்படுவீர்கள். ஜெபம் செய்வோம். மகாபரிசுத்தமும் கிருபையும் இரக்கமுள்ள பிதாவே, ரட்சகராகிய கிறிஸ்து இயேசு நாமத்தில் அவரை தாழ்த்தி உயர்த்தும் ஆண்டவரே இந்த பவனியில் கிருபை பெரியாதற்கான ஸ்தோத்திரம். கர்த்தாவே, கொடுக்கப்பட்ட வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்திரம். ஆங்காங்கே இந்த வார்த்தைகளை விதைத்திருக்கிறோம். ஆண்டவரே, கேட்ட மக்களோடு பேசும். கர்த்தாவை மனம் திரும்பி குணப்பெற ரட்சிப்பட கிருபை தாரும். இந்த காலை வேளையிலே வெயிலில் கூட பாராமல் சிறு பிள்ளைகளை கொண்டு வந்த அன்புக்கு ஸ்தோத்திரம். இதில் பங்கு பெற்ற எல்லா பிள்ளைகளுக்கான ஸ்தோத்திரம். எல்லாரையும் நீர் ஆசீர்வதித்து பாதுகாத்துக் கொள்ளும். அன்புள்ள கருத்தில் ஒப்பு கொடுத்து எங்களை தாழ்த்தி உயர்த்துகிறோம். துதிகர மகிமை நமக்கு செலுத்துகிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபக்கேளும் நல்ல பிதாவே, ஆமென். பிரைஸ் தி லார்ட். சாப்பிடலாம்.